கார்த்திகை மகா தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் விஜயகுமார். விஜயகுமார், இப்ப திருவண்ணாமலையில பக்தர்கள் வருகை அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கிறது? பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு கோயில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த தீப திருவிழாவை காண்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ராஜகோபுரம் முன்பு சாமி தரிசனம் செய்து அதனைத் தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் நடந்து சென்று கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி அண்ணாமலையார் சன்னதி முன்பு தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அன்று முதல் காலையில் விநாயகர் சந்திரசேகரும், மாலையில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி திருக்கோவிலில் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இறுதி நாளான இன்று அதிகாலை கோவில் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் திருக்கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீப திருவிழாவை காண்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அண்ணாமலையார் சன்னதி முன்பு உள்ள ராஜகோபுரம் அருகே அண்ணாமலையாரை வழிபட்டு பின்னர் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். தீப திருவிழா நாளான இன்று மாலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் பின்புறம் உள்ள மலை மீது மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபத்தை காண்பதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றனர். கார்த்திகை மகா தீப திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை 6 மணி அளவில் மலை உச்சியில் 5.25 அடி உயரம் கொண்ட பஞ்சலோகத்தாலான அர்த்தநாதீஸ்வரர் உருவம் பதித்த தீப கொப்பரையில் 1500 மீட்டர் காடா துணியால் ஆன திரியும் 4500 லிட்டர் ஆவின் நெய் இன்று பக்தர்களால் மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு சரியாக 6 மணிக்கு மகா தீபம் ஆனது ஏற்றப்பட உள்ளது. இந்த தீப திருவிழாவை காண்பதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வர உள்ளதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகுமார்.